நீ சாக போற காலத்துல அப்புறம் நீ கை காலுக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் நீ கீழே கீழே விழும்போது அப்புறம் உனக்குன்னு ஒரு சொம்புல தண்ணி மோந்துட்டு வர கொடுக்க யாரா இருக்கா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. இப்ப கல்யாணம் பண்றத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. என் பொண்டாட்டி தான் என்ன காப்பாத்துவா, என் புருஷன் தான் என்ன காப்பாத்துவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய அறியாமை, மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க, குழந்தைய பெத்துங்க, ஆனா கல்யாணம் பண்றவ கடைசி கூட வரமாட்டான்ற நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி தாலி கட்டணும். புள்ளைங்க டைம் வரும்போது எஸ்கேப் ஆயிருவாங்க. அவங்களும் இப்படித்தான், இந்த படைப்பு இப்படித்தான். இந்த புள்ளைங்க எனக்கானது இல்லன்றத உணர்ந்து குழந்தை குட்டியை பெத்துக்கணும். இந்த புள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துனால இந்த புள்ளைங்க நாளை பின்ன என்ன நல்லா பார்த்துப்பான்னு நான் நினைச்சேன்னா அது என் முட்டாள்தனம், அது என் அறியாமை. அவனுக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல எனக்கு. அந்த அறிவு